ஒரு நிறைய சேஞ்சஸ் களத்தில் இருக்குது அப்படிங்கிறத கார்த்திகேயன் முன்வைக்கிறார். நீங்கள் வந்து காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராகுல் பிரதமர் ஆனால் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கனாலே அந்த சேஞ்ச் ஓவர் தெரியுது. மார்க்கெட் கணிக்குது, ஷேர் மார்க்கெட்டில் தொடங்கி மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க, அவங்க கணிக்கிறாங்க அப்படின்னா இயல்பாக மாற்றங்களை கணிக்க முடியுதுங்கிறார். ஓகே, அவர் கார்த்திகேயன் சொன்னதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பாயிண்ட் நான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக. மேடம் ஹசீனா சையத் சொன்னாங்க, பிரதமர் வேட்பாளராக பாஜகவோ அல்லது என்டிஏவோ அதிகாரப்பூர்வமா மோடி அவர்களை அறிவிக்கவில்லை அப்படின்றது. என்டிஏவோட கூட்டணி கூட்டம் வந்து போன வருஷம் நடந்துச்சு. அதுல வந்து என்டிஏ உறுப்பினர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அதுல வந்து அதுக்கு வந்து ப்ரொபோசல் பண்ணி அது அக்செப்டும் ஆச்சு. அதே மாதிரி பிப்ரவரி மாசம் இங்க டெல்லியில நடத்த கதை சொல்லாதீங்க. காரிய கமிட்டி அனௌன்ஸ் பண்ணனும். ஒரு நிமிஷம் மேடம். ஒரு வருஷம் முன்னாடி என்டிஏ கூட்டணியில இருந்தவங்க இப்ப இல்ல. நீங்க அவங்கள பேச சொல்லுங்க. நீங்க பேச சொல்லுங்க. என்னோட டைம் முடிக்கிட்டு அவர் முடிச்சோனே உங்களுக்கு சொல்லுங்க. எங்க பார்ட்டியோட சிஸ்டம் எனக்கு தெரியுமா? அவங்க என்ன தெரியும் உங்களுக்கு? என்டிஏ கூட்டணியில ஒரு வருஷம் முன்னாடி ரெசல்யூஷன் போட்டேன்றீங்க. என்டிஏ கூட்டணியில ஒரு வருஷம் முன்னாடி அவர் பேசி முடிக்கிட்டு நீங்க பேசும்போது அவர் அமைதியா இருந்தார்ல. அவர் பேசி முடிச்சு உங்கள்ட்ட வர அப்படி இல்லைங்க. அவர் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. அவர் தன்னுடைய கட்சி சார்ந்து ஒரு விஷயம் வைக்கிறாரு. அப்படி இல்ல, தன்னுடைய கட்சி பற்றி அவர் சொல்றாரு. இல்ல அது என்ன ஆயிடும்னா ரன்னிங் கமிட்டில விவாதம் வர முடியாது. நான் வர இல்ல, நீங்க உங்க டைம் வரும், நான் பேசலாம். ஒரு நிமிஷம் உங்க டைம் வரும்போது பேசுங்க மேடம். பக்கத்துல தான் இருக்காரு கார்த்திகேயன். கொஞ்சம் டைம் என்ன எக்ஸ்ட்ரா கொடுங்க அவங்க. அதாவது பிஜேபியோட மாத்தி மாத்தி எல்லாரும் எனக்கு நிறைய உதாரணம் சொல்லாம நீங்க விவாதங்களை வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எங்களுடைய பொதுக்குழுல வந்து அவர் வந்து வேட்பாளர் அப்படின்றத அறிவிச்சோம். அடுத்தது வந்து நம்ம பிரசன்னா வந்து எப்ப ஃபேஸ் ரீடர் ஆனார்ன்றது எனக்கு தெரியல. மோடி அமித்ஷாவுடைய முகத்தை பாத்தீங்கன்னாலே வந்து அது மாதிரி இருக்குது. நாங்க வந்து 400 சீட் வாங்க மாட்டோம், 300 சீட் வாங்க மாட்டோம் அப்படின்றது அது வந்து உண்மையிலே கிடையாது. எங்களை பொறுத்தவரை நாங்க வந்து வெரி ஸ்ட்ராங் விக்கெட்டை வந்து நாங்க ஃபேஸ் பண்ண போறோம். அடுத்த கட்டமாக இப்ப 3 கட்டத்தை நோக்கி வட இந்தியாவை நோக்கி, அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் முழுக்க குஜராத்ல முடிஞ்சிருச்சு. 26 மூணாவது கட்டத்துல 92ல 72 வெற்றி பெற்றீங்க. இந்த முறை அப்படி இல்லையே, மூணாவது கட்டமே வீக்கா இருக்காங்க. அத இல்ல, அதை விட அப்படி அதான் தவறு. இதாவது நம்ம கார்த்திகேயன் சொன்னாரு பார்த்தீங்களா, ஸ்டாக் மார்க்கெட் ப்ளீட் ஆகுது, அதனால வந்து பிரச்சனைகள் வரும்னு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து அத வந்து ஒரு ஃபைனல் இண்டிகேஷனா எடுத்துக்க முடியாது. போன தடவை 2019 நடந்த எலெக்ஷன் சமயத்துல ஈவன் எக்ஸிட் போல் கூட எங்களுக்கு 230 250 அதிகபட்சமா 260 கொடுத்ததை பார்த்தோம். ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட 280 கொடுத்தாங்க. ஆனா ரிசல்ட் என்ன வந்துச்சு? 303 சீட்டுகள் நாங்க வாங்கினோம். ஆக மொத்தம் இன்னைக்கு தேதியில 3 கட்டம் தான் முடிஞ்சிருக்குது. எங்க நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறோமோ அடுத்த கட்டமாக 4, 5, 6, 7 போயிட்டு இருக்குது. எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இப்போ ஒரே ஒரு சின்ன அந்த டேட்டா பத்தி பேசுறதுனால நான் கேட்கிறேன். பிஜேபி 441 தொகுதிகளை நாங்க மட்டும் வந்து போட்டி போடுறோம். காங்கிரஸ் 312 இருக்கிறது. அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த தேர்தல மிகவும் கம்மியான ஒரு சீட்ல 312 சீட்ல வந்து போட்டி போடுறோம். நாங்க 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க. இந்த கேள்வி நான் முன்னாடியே வச்சு அதுக்கு நீ அவர் பதில் சொல்லலான்னு எதிர்பார்த்த பதில் சொல்லல. 278 தொகுதியில் நாங்க நேரடியா மோதுறோம். அந்த தொகுதியில் எங்களுக்கு முழு வெற்றி வாய்ப்பு இருக்கும் போது அது என்ன அடிப்படையில்? அது 2019 காங்கிரஸ் கட்சி தனியா நின்னுச்சு சார். இன்னைக்கு இந்தியா கூட்டணி சார். இன்னைக்கு கூட்டணியுடைய வலு சேர்ந்து உதாரணம் சொல்றாரு. ஆம் ஆத்மி சமாஜ்வாடிக்காக இன்னைக்கு பரப்புரைக்கு வர்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல இந்த களம் மாறி இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஒன்னா நிக்கிறாங்க. அப்ப அதே 2019 ஃபார்முலா இன்னைக்கு அதே ரிசல்ட் வரும்னு எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? அதுதான் உத்தரப்பிரதேசத்தோட கல நிலவரத்துல நீங்க இப்ப சொன்னீங்க இல்லைங்களா, அதாவது போன தடவை 64 சீட் நாங்க வாங்கினோம், இந்த தடவை 70 தாண்டி வரும் அப்படின்னு சொல்றதுக்கு there is a reason for that. ஏன்னா எங்களுக்கும் எங்களுக்கு அடுத்தது வந்தவங்களுக்கும் இடையில உள்ள வாக்கு வித்தியாசம் மிக அதிகமான அந்த கேப்ப வந்து இவங்களால அதுக்குதான் அவர் சொல்றாரு 12500 வாக்குகள் வெற்றி பெற்ற தொகுதி இருக்கு, அதெல்லாம் மாறுங்கிறாரு. 30% இருக்கிறது இருக்கு, ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்ட் இருக்கு. இல்ல அது இன்டர்போலேஷன் பண்ணிருந்தா லாஸ்ட் எலெக்ஷன்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமே. இதே மாதிரி லாஸ்ட் எலெக்ஷன்ல
அவங்க சொன்ன அதே கருத்துக்கள் தான் நான் இப்ப திரும்பி சொல்றேன். நான் இப்ப திருப்பி உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி, நம்ம ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க எல்லாம் தொடர்ச்சியா சொல்றீங்க தமிழ்நாட்டுல நாங்க மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெறப்போகிறோம் அப்படின்றீங்க, வெற்றி பெற போறோம்ன்றீங்க. இங்க கடைசியா ட்ராக் ரெக்கார்டு என்ன, உங்களோட வாக்கு சதவீதம் என்ன, அங்க இருந்து இந்த டிஃபரன்ஸ் எப்படி வரும்னு ஒரு கேள்வி வச்சா அது எப்படி பொருத்தம் இல்லாம இருக்குமோ அல்லது பொருத்தமா இருந்ததுன்னா அதே அங்க பொருந்தும் உத்தரப்பிரதேசத்துக்கு. இல்ல, அதாவது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை நீங்க இங்க இருந்து என்ன சொல்றீங்க சார், ஒரு தேர்தல் ஒரு தொகுதியில வெற்றி பெறணும்னா 30% வாக்குகள் பெறணும் தமிழ்நாட்டுல. நீங்க கடைசியா 3ல இருந்து நாங்க உள்ளாட்சி தேர்தல் 6ன்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து 30% வர முடியும்னா ஏன் யூபில வர முடியாது? பட் உத்தரப்பிரதேஷ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அது நம்ம விருப்பமா மாறுதான்னு கேக்குறேன். அங்க பாஜகவுடைய ஆட்சி இருக்குது. பாஜகவுடைய ஆட்சி உத்தரப்பிரதேசத்துல எப்ப இருந்து இருக்குது? அதாவது கல்யாண் சிங்கோட பீரியட்ல இருந்து, அந்த பீரியட்ல இருந்து நாங்க தொடர்ந்து எல்லாமே நம்ம வசதிக்கு பேசுறதா சார்? ஆர்குமெண்ட் வைக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்றோம்? எதிர்க்கட்சியா இருக்கிறதால எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சினா டபுள் ஆன்டி இன்கம்பன்சி யூபில வராத உங்களுக்கு? டபுள் ஏன் வரணும்? அப்படி வந்துட்டாதான் போனது. நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூல் வைக்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூல் வரல. அதுதான் நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல தான் நான் என்ன சொல்றேன், ஆன்டி இன்கம்பன்சில ப்ரோ இன்கம்பன்சி சொல்றேன். எங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருந்து சீட்டுகள் வர வாய்ப்பு இருக்குதுன்றதை நம்ம விவாதிச்சிருக்கிறோம். உத்தரப்பிரதேஷ், பீகார்ல எல்லாம் நாங்க வந்து 90-95% எடுத்திருக்கிறோம். அதுதான் சாத்தியம் இல்லைங்கிற கார்த்திகேயன். இந்த முறை உத்தரப்பிரதேசத்துல கிடையாது. கார்த்திகேயன் அவர் மட்டும் சொல்லல, யோகேந்திர யாதவ்ல இருந்து பல செஃபாலஜிஸ்ட் சொல்றாங்க. ஒரே ஒரு கேள்வி, யோகேந்திர யாதவ் ஒருத்தர் மட்டும் செஃபாலஜிஸ்ட்ல, அப்படியாப்பட்ட காங்கிரஸ் கட்சி யார தொலைச்சு கேஜ்ரிவால் 230 தான் வரும்னு சொல்றாரு உங்களுக்கு. இல்ல, ஒரு நிமிஷம் கார்த்திகேயன் சொல்லுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட் போறேன். இன்னைக்கு தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்குது. யாரை இவங்க துணைக்கு கூப்பிட்டிருக்காங்க? மணிசங்கர் ஐயர், இவங்களுடைய கட்சியுடைய தலைவர். அவர் என்ன சொல்றாரு? வெர்பாட்டிமா படிக்கிறேன். பாகிஸ்தானுக்கு நாம் மரியாதை அளிக்க வேண்டும், அவர்களுடன் முறையாக பேச்சு நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அவர்களிடமும் அணுகுண்டு உள்ளது, நாம் அவர்களை மதிக்கவில்லை எனில் அந்த அணுகுண்டை அவர்கள் நம் மீது பயன்படுத்தினால் அதற்கு நாம் பெரிய விலை கொடுக்க நேரிடும். யார் பேசுறா? இவங்களோட தலைவர். அதே மாதிரி பாகிஸ்தானோட முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் முழுக்க ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று நான் அறிவிக்கிறேன் அப்படின்றத ட்விட்டர்ல போட்டிருக்காரு. யாரோட சப்போர்ட் கேக்குறாங்க? இந்திய நாட்டு மக்களா அல்லது பாகிஸ்தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க? மோடி போயிட்டு அரேபியன் நாட்டுல ஷேக்குகளை கட்டி பிடிச்சிட்டாரு. என்னதுக்கு கட்டி பிடிச்சிட்டாரு? என்னதுக்கு கட்டி பிடிச்சிட்டாரு? என்ன கணக்கு வச்சிருக்காங்கன்னா அதானி அம்பானிக்கு என்ன வேணும்னா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. அரசியல் பேசுங்க, அரசியல் பேசுங்க. எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான், காலிஸ்தான், பாலாகோட்ல நடந்த அந்த ஸ்ட்ரைக்கே நான் வந்து டவுட் பண்றேன். இது இந்திய நாட்டோட உங்க குற்றச்சாட்டை நான் ஹசீனாட்ட பதில் வாங்குறேன். ஆச்சாரி நீங்க முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, ஹசீனாட்ட கேக்குறேன். வர ஆச்சாரி இல்ல ஹசீனா பேசிட்டு வர. எஸ் இல்ல தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத நரேட்டிவ். இப்ப பாகிஸ்தான் நரேட்டிவ் அவர் என்ன சொல்றாரு? மணிசங்கர் ஐயருடைய கோட் பாகிஸ்தான், மணிசங்கர் ஐயருடைய பேட்டி சொல்றாரு. அப்ப நாங்க நிறைய கோட் சொல்லலாம். இஸ்லாமியர்களை பத்தி இவங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லலாம். உங்க குற்றச்சாட்டை அவங்க பதில் வாங்குறாங்க. இவர் போயிட்டு அரேபியன் கண்ட்ரில ஷேக்குங்களை கட்டி பிடிச்சுக்கிறாரு. எதுக்கு? என்ன கிணறு இருக்குன்ட்டா, அதானி அம்பானிக்கு வேணும்ட்டா, என்ன வேணும்ட்டு, நாட்டோட வள வேணும்ட்டு போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் இந்தியால எலெக்ஷன் நடக்குது. பாகிஸ்தான் ராகுல் காந்தி பிரதமர் ஆவது விரும்புது அப்படின்னா யுஎஸ் விரும்பலையா? யுகே விரும்பலையா? ஜெர்மனி விரும்பலையா? உங்களுக்கு அவங்க ஒரு கவுண்டர் பதில் சொல்றாங்க, கேட்டுட்டு பேசுவோம். இல்ல அவங்க திரும்ப என்ன சொல்றாங்கன்னா மற்ற உலக நாடுகள் பேசுறது உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறாங்க. அப்ப எங்க போனீங்க? ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், the messenger of Islam, அவரை பத்தி உங்க நுபுர் சர்மா கேவலமா பேசுறாங்களே, நீக்கிட்டீங்களா கட்சியை விட்டு? அப்ப எங்க போச்சு? அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? உலக அரங்குகள் காரி துப்புச்சு. அப்ப எங்க போனீங்க? இந்த நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? நாட்டுக்கு என்ன சார் காட்டுனீங்க? 2 கோடி வேலை வாய்ப்பு ஒரு வருஷத்துக்கு நீங்க 10 வருஷத்துல 20 கோடி வேலை வாய்ப்பு எங்க போச்சு? எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான், காலிஸ்தான், அதை தாண்டி குழந்தை பெற்றுக்கிறாங்க,
கறி பதில் சரி, தின்றாங்க, வரேன். மீன் தின்றாங்க. ஹசீனா, இதான் நீங்க சார் நீங்க பேச்சு. பதில் சொல்றீங்க, நான் வரேன். ஒரு ஆளுங்கட்சிக்கு இதான் முனவர் பாஷா பேச்சு. நான் வரேன். Nonsense. முனவர் பாஷா, இந்த இஷ்யூல இல்லங்க, நம்ம வார்த்தை விடுங்க. இல்ல, ஒரு நிமிஷம். என்ன சார்? இல்ல, இல்ல, தவறு. இல்ல, அதெல்லாம் அனுமதிக்க முடியாது. இல்லங்க, இதெல்லாம் தவறு. ஒரு விவாதத்துல சார், இல்லங்க, நான் ஒரு நிமிஷம் கேளுங்க. விவாதத்துல ரொம்ப நாகரிகமாக நம்ம பேசணும். சார், அவர் எல்லையற்ற தேவையற்ற வார்த்தைகளை நான் அனுமதிக்க பாகிஸ்தான் எதுக்கு சார் முடியாது. இல்ல, பேசுறாரு? unwarranted. எதுக்கு பேசுறாரு? Unwarranted. இல்ல, வேண்டாம், விடுங்க. பாகிஸ்தான் நான் வரேன். எதுக்கு பேசுறாரு? இல்ல, வரேன். முனவர்